ஹாய்ங்க, வெல்கம் டு தரு குக்கிங். நான் ஹேமா. ஸோ இன்றைக்கி ஒரு சாட்டர்டே வ்ளாக் மார்னிங் டு நைட் ரொட்டீன் அப்படியே பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே காலையில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை அரிசி ஏதாச்சும் ஊற வைக்கிறது அந்த மாதிரி வேலை இருந்தால் அதெல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி டிஃபன் மட்டும்தான் செய்ய போகிறேன்னா, ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளுங்கிறதுனால ஃபஸ்ட்டு விளக்கி கவுத்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா நைட் எல்லாம் விளக்கி முடித்து கிச்சனையும் நீட் பண்ணதுனால காலையில் கிச்சனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பாத்திரத்தை மட்டும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம திரும்பி அங்கங்கே எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போலாம் இந்த மாதிரி தான் பண்ணுறது. ஸோ பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பாலை காய்ச்சிறது, அப்புறமேட்டு டீ வைக்கிற வேலையெல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பாலை வாங்கி வச்சுட்டு திருப்பியும் போய் படுத்தேன். நான் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஸோ கொஞ்சம் பால் வெளியிலே கொஞ்சம் நேரம் இருந்துருச்சு. அதனால் அது எப்படி இருக்குமோன்னு ஒரு யோசனையிலே தான் எடுத்தேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. எப்பயுமே பால் வடிகட்டிடுவேன். ஏன்னா பால் வந்து கறக்கும் போது சின்ன சின்ன டஸ்ட்டு பறந்து வந்து கூட உழுகும். ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்கு வடிகட்டிடுறது. டீ பாத்திரம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுச்சு போலருக்கு ஆடிட்டு இருந்துச்சு. அதனால் அதையும் அப்படியே எப்பயுமே கிச்சனில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு டைட் பண்ணிவிட்டு டீயை வச்சுட்டு நம்ம ஆளுங்களை காலையில் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். வந்து சாட்டர்டேனா என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பொண்ணுங்க 2 பேரும் ஒரு 11 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. லீவுங்கிறதுனால இன்றைக்கி அவங்க 2 பேர்த்துக்குமே அவங்கள ஒர்க்கு கிளம்பணும். ஆனால் நானும் போய் கிச்சன்லேருந்து பெட்ரூம்க்கு ஒரு 10 டைம் நான் எழுந்திரிச்சதே 7 மணி. 7 மணிலேருந்து இப்போ 7:45 ஆகிடுச்சு டைம். ஏன்னா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு மித்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு டீ வச்சு முடிக்கும் போது 7:45 எழுப்பிக்கிட்டே இருக்கேன், வரவே இல்லை. சரி போன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு டீயை வச்சு நான் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு நான் சமையல் வேலையை ஆரம்பித்தேன். தண்ணி மட்டும் அப்படி தாகடிக்குதுங்க. அதனால் பாட்டிலில் எப்பயுமே பிடிச்சி வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம ஃபில்டரில் போய் பிடிச்சி குடிக்கணுங்கும் போது அது கம்மியாக குடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சு அப்பப்போ தண்ணி குடிச்சிடுறது. இன்றைக்கி ஒரு சிம்பிளான குருமா பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி, பூண்டு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வேறு எதுவுமே நான் ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் சேர்க்கல. டேரெக்டாக வெங்காயத்தை சேர்த்து நம்ம இந்த அரைச்சமுள்ள பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி, ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம் போட்டோம். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சம் இருந்துச்சா, ஸோ அதுலேயே வந்து கொஞ்சமாக எடுத்து அரைக்கிறது வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 4 சின்ன உருளைக்கிழங்கு வந்து அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேயே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச அந்த சுண்டலையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணி வந்து வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை வேக வச்சது கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் இதை வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம அந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு வேக வச்ச அந்த கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு இந்த அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு அந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணி அப்படியே அந்த வேக வச்ச தண்ணியிலே வாஷ் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு செம சூப்பராக இருக்கும். குயிக்காக வந்து செஞ்சிடலாம். அவசரமாக காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எப்பயுமே ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு எமர்ஜென்சிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி குயிக்காக வந்து பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மறந்துட்டேன், கசூரி மேத்தி வந்து போட்டுக்கணும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே. பூரி மாவு பர்ஃபெக்டாக நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் அப்புறமேட்டு அந்த கோதுமை மாவு எதுவுமே நம்ம டஸ்ட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து பூரி வந்துடும். இன்றைக்கி மாவு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணதுனால டேரெக்டாக அப்படியே பூரி போட்டு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தாச்சுங்க. ஸோ காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாம் சாப்பிட்டாங்க. நல்லா பூரியும் புஸ்ஸுன்னு உப்பி வந்துச்சு. அந்த பூரி நல்லா புஸ்ஸுன்னு வந்தால் தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நம்ம வந்து நல்லா வந்து செஞ்சுட்டோம் இன்றைக்கி பூரி அப்படின்னு இருக்கும். சில டைம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக போயிடும். ஆனால் இந்த டைம் நல்லாவே வந்துருந்துச்சு. டிஃபன் சாப்பிட்ட உடனே இன்றைக்கி பெரிய வேலை என்னென்னா வீடு துடைக்கிறது. அதனால் 2 பேத்துக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சு தலையை நல்லா சிக்க எடுத்து சீவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வீடு துடைக்கிற வேலையே ஆரம்பிக்கணும். மிஷின்லேயும் வந்து ஒரு லோட் போட்டு விட்ருக்கேன். ஸோ நான் இங்கே தலை சீவத்துக்குள்ளார அவங்க போய் மிஷினில் இருந்ததெல்லாம் காய போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் போடணும். பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து துவைச்சிடுவேன். அதனால் அதுக்கு வந்து குயிக் மோட் போட்டுருவேன். மித்ததெல்லாம் கொஞ்சம் துவைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அது சீக்கிரமாக வந்து துவைச்சிடலாம். ஸோ அவங்க அது காய போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது நான் போய் லோடை வந்து போட்டு விட்டுட்டு ஜெய்ஸ்தாக்கும் அப்படியே தலைக்கு எண்ணெய் வச்சு தலசி விட்டுட்டு வீடை தொடச்சி விட்டுட்டு அவங்களெல்லாம் குளிக்க சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் துணி வந்து துவைக்கிறதுக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து துவைச்சி காய போட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கனால பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிலும் மண்டை பொழக்குதுங்க. வேறு வழி இல்லை. இன்றைக்கி வீடு துடைக்கணும். இந்த வேலையை செய்யாமல் விட்டுட்டா அப்புறமேட்டு நல்லா இருக்காது அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு திருப்பியும் எல்லாம் வந்து துவைச்சி போட்டுட்டு
ஃபுல்லாக வந்து நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மல்லிகைப்பூ ஸ்டோர் பண்ணுறத பற்றி ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மல்லிகைப்பூ நான் இந்த மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணுறேன். செம்படத்தில் ஊசி மல்லிக்கு கவர் வச்சுருவேன். அதே மாதிரி குண்டு மல்லிக்கு எதுவும் வைக்க மாட்டேன். வேணா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சுங்க அந்த பூவெல்லாம் வந்து கட்டி வச்சு. இன்னமும் நல்லா இருக்குது. ஸோ பூரி கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு, சாத்துக்குடி ஒரு 1/2 கிலோ பக்கம் இருந்துச்சு, ஆனால் லைட்டாக வாடி இருந்துச்சு. அதை இன்றைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 12 மணி ஆகிடுச்சு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வரத்துக்கே. ஸோ கண்டிப்பாக பசி எடுத்துக்கும். அதனால் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டா கொஞ்சம் பசி அடங்கும். அதுக்குள்ளே நம்ம சமையலை முடிச்சிடலாம். தர்ணிக்கா வந்து நான் தான் வந்து ஜூஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து புளிஞ்சிட்டு இருந்தா. அது ஒன்றும் சேஃப் தாங்க, அதில் பிளேட்லாம் எதுவும் இல்லை. அதனால் வந்து தாராளமாக குழந்தைங்களை வந்து விடலாம். சாத்துக்குடி ஜூஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஐஸ் எதுவும் சேர்க்கல, அளக்கெல்லாம் இல்லை. அப்படியே தண்ணி ஊற்றி பண்ணேன்னா தண்ணிக்கு ஒன்று எப்படிமா இப்படி வந்து கரெக்டாக 3 கிளாஸ் கரெக்டாக வந்திருக்குது, எப்படி மெஷர் பண்ணி ஊற்றுனீங்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் நமக்கு பழக்கமாயிரும்ல, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. ஸோ அப்படி வந்து பழகிடுச்சு. கண்ணில் பார்த்தாலே இப்போலாம் ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடுது. ஸோ அந்தளவுக்கு பெரிய குக் ஆகலை, இருந்தாலும் ஓரளவுக்கு கணிக்கிற அளவுக்கு ஒரு குக் வந்து ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு அரிசி பருப்பு சாப்பாடு. ஆனால் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம தாளிப்போம்ல, அதுக்கு பதிலாக ஜீரகம் வெங்காயம் தக்காளி வரமிளகா எல்லாத்தையும் அரைச்சி எண்ணெயில் கடுகு ஜீரகம்லாம் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி விட்டு அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயும் செய்யாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியலும் அப்படி தான். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கமேட்டு வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் வதக்கி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கணும்னா சூப்பராக இருக்கும் வந்து வெண்டைக்காய் பொரியல். ஃபைனலாக தேங்காய் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். அந்த தேங்காவை தான் வந்து கீனி போட்டு மிக்ஸி ஜார்லேயே அப்படியே ஒரு ஓட்டிட்டேன். ஏன்னா திருப்பியும் அதை துருவறதுக்கு அருவாமனை அது இதுன்னு எடுத்துகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அரைச்சி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் நீட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கையோடு வந்து விலக்கி வச்சாச்சு. எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நம்மளும் வேலையே செஞ்சிட்ருக்கிற மாதிரியே இருக்குதா, அதனால் அப்பப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா பெருசாக வேலை இருக்கிற மாதிரி தெரியாது. அதனால் கையோடு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு சமையல் ரெடி ஆகிறதுக்குள்ளார அவங்க கூட கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் சமையலும் ரொம்ப சிம்பிள் தானே, அதனால் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. ஸோ பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணும்போது லைட்டாக அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். இதே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நல்லா வந்து ஃப்ரை ஆன மாதிரி ரோஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக வளவளப்பு தன்மை இருக்கும். விஜய் டிவியில் வர அந்த ஜோடி ஆர் யூ ரெடி வந்து என் சின்ன பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஃபேவரட். அதனால் சாப்பிடும் போது ஹாட்ஸ்டார் ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம், முன்னாடி அது பார்த்துடலாம்ல. ஸோ அதை உட்காந்து பார்த்துட்டே எல்லாம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கெலாம் அவங்களும் வந்தாங்க. வரும்போதே இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக கரும்பு ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து 2 பேத்துக்கும் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார இவங்க வரும்போதே ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. திட்டிக்கிட்டே தான் இருந்தேன், இவ்வளோ ஸ்நாக்ஸ் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க, நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி வாங்கிட்டு வரீங்கன்னு திட்டிகிட்டே இருந்தேன். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நாத்தனார் வந்து பொண்ணுங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து விடுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 2 நாள் இருக்கட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நைட் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் கொண்டு போய் அவங்க அத்தை வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. சேலம் தான் அவங்க அத்தை வீடு, அதனால் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு 2-3 நாள் இருங்கன்ட்டு இருக்கோம். இல்லை அவங்க இன்னும் 2 நாள் சேர்த்து இருந்துட்டு வந்தாலும் சரி, எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போய் கூப்பிட்டுக்க வேண்டியது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் லீவ் தான், ஆனால் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, அதனால் நாங்கள் நைட் கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog இதோடு முடியுது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.